ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன தானே பார்க்குறீங்க, ஆட்டுக்காலோட முடி. இதை கழுவுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு துறவிக்கு 3 தடவை ஆட்டுக்காலை நல்லா கழுவியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக மஞ்சள் தண்ணியில் ஒரு வாட்டி உப்பு போட்டு கழுவியாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம், பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் என்னமோ ஜாதிக்காய் மாரி இருக்குது. அது என்ன இதுன்னு தெரில, பாக்கெட்டில் இருந்துச்சு போட்டேன். கழுவுன ஆட்டுக்காலை ரைஸ் குக்கரில் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுலேயே ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. வாசனை செம்ம சூப்பரு. அந்த ஜாதிக்காய் போட்டதா என்னன்னு தெரில, நல்லா வாசனை அடிச்சிச்சு. அடுத்தது ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். என்னடா சட்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இந்த சட்டி கம்பெனி ரூமில் உள்ளது, யாரும் கண்டுக்காதீங்க. எண்ணெய் நல்லா கொதி வந்துருச்சு. பட்டை, ஏலக்காய் மட்டும் நான் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்த வார வீடியோவில் மீன் கிரேவி செய்யலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சிடலாம். அதேமாரியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லாமே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியிலேயே இந்த ஆட்டுக்கால் பாயா செஞ்சு முடிச்சிட்டேன் நான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ட்டு. எனக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதேமாரி உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சத்தி சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பிரியாணி மசாலாவும் எனக்கு தேவையான அளவு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பாயில் பண்ண ஆட்டுக்காலும் நல்லா வெந்துடுச்சு. ஆனால் போன வாட்டி மாரிலாம் இல்லை, குடல் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட வெந்துட்டு இருந்துச்சு. வெட்டி வச்சத புதினாவை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. பாயில் பண்ண ஆட்டுக்காலை அந்த கிரேவியோட சேர்த்துப்போம். Years later. நம்ம நினச்சதை விட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இந்த சாப்பாடு விஷயத்தில் நான் உண்மையை தான் சொல்லுவேன். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு நல்லா இருக்கா இல்லையாண்டு சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குண்டு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்து நான் செஞ்சதை நானே ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லுவா, இந்தளவுக்கு நான் டேஸ்ட்டாக செய்வேன்னு நான் நினச்சி பார்க்கல. போன வாட்டி குடல் அந்தளவுக்கு வேக வச்சு டென்ஷன் ஏற்றுறதுக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு ஒர்த்தாக செஞ்சுருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே பெருமையாக இருக்குது. சாப்பாடும் சரி, அதில் உள்ள ஆட்டுக்கால் பாயாவும் சரி, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒரு குறைனா அதில் உள்ள கறியில் லைட்டாக ஸ்மெல்லு மட்டும் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ஃப்ரெஷ் இல்லைல்ல. ஆனால் நம்ம ஊரில் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே வேறு தான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.